வணக்கம். சட்டசபை தேர்தல் 2026க்கு எல்லா கட்சிகளுமே தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஏற்கனவே மக்கள் பயணத்தை தொடங்கிட்டாங்க. ஒரு பஸ்ஸில் தமிழ்நாடுக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வராரு. ஒவ்வொரு ஏரியாலையும் கவர் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 214 தொகுதியில் ஒரு 180 தொகுதிக்கு மேலே அவர் கவர் பண்ணிட்டா சொல்லலாம். முதற்கட்ட பிரச்சாரத்தை முடிக்கிற தருவாயில் இருக்கார். எல்லா பக்கமே எப்படி இருக்குது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிலாம் அவர்கிட்ட கெட்ட பயிர் சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. எங்களுக்கு அதிமுகவுக்கு மக்களுடைய ஆதரவு நல்லாவே இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் புது புது கட்சிகள் வருகை, திமுகவோட மிருக பலம், நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புகள் கடினமாக இருக்கும் சூழ்நிலை அவர் தெரியாமல் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிறுத்தலாங்கிறத இந்த சுற்றுப்பயணத்திலே அவர் நிறைய விஷயங்கள் முடிவு பண்ணியிருக்காரு. சில கூட்டணி கட்சிகளோட தொகுதிகளையும் அந்த பிரச்சாரத்திலே அறிவிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கூட்டணி பிரச்சாரத்திலே கூட்டணி கட்சி அறிவிக்கும் எடப்பாடி பழனிசாமி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த வகையில் அவர் பார்த்திங்கன்னா எங்கெங்கே கூட்டணி கட்சி ஒதுக்குறோமோ அந்த தொகுதியை காட்டிலும் மற்ற தொகுதியில் அதிமுக போட்டியிட்ட தொகுதிகளில் வேட்பாளர் அவங்க தேர்வு பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மக்கள் சந்திப்பை நடத்திட்டு பல்வேறு விஷயங்களில் தீவிரமாக ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு பயணத்தை எடப்பாடி முடிவெடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு அம்பாசமுத்திரம், நெல்லை, தென்காசி, விருதுநகர், மதுரை, திருச்சி, சென்னை வரைக்கும் குறிப்பிட்ட அளவில் எல்லா தொகுதியிலுமே இப்போ அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறிப்பாக ஒரு 170 தொகுதி வரைக்கும் வேட்பாளர் தேர்வு பிடிச்சிருக்காரு. அதிமுக அந்த முறை 170 தொகுதியில் களம் காணணும் அவர் முடிவு பிடிச்சிருக்காரு. அந்த 170 தொகுதிக்கும் வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்க, யாராருக்கு என்ன தொகுதின்னு சொல்லி. அதை அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே முன்னெடுத்து சொல்லிட்டார். ஏன்னா நீங்கள் தான் பொறுப்பாற்றுக்கணும், இந்த தொகுதி உங்களுக்கு தரப்போகிறேன், தந்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் அந்த பொதுக்கூட்டங்களுக்கே போகிறாரு, அந்த பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அவங்களுடைய செயல்பாட்டை பார்த்துட்டு 1+2 2 பேர் தேர்வு பண்ணிக்கிறாங்க. அந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலராக இந்த தொகுதி ஒதுக்கப்படும், என்னென்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும், அதனால் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள், எவ்வளோ வாக்காளர் இருக்குங்கிற மாதிரி பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வேட்பாளர் சொல்லி தேர்வு பிடிச்சிருக்காரு. அந்த வகையில் 214 தொகுதியில் ஒரு 170 தொகுதிக்கு அதிமுக சொல்ல போட்டியிட வேட்பாளர் தேர்வு பண்ணி வச்சிட்டாரு. கூட்டணி கட்சிகள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்கிறதையும் அவர் நோட் பண்ணி வச்சிட்டாரு. வரும் டிசம்பர் லாஸ்ட்டு அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தையை எடப்பாடி பழனிசாமி தொடங்கப்பட்டதாக தகவலாக இருக்குது. பிஜேபிக்கு ஒரு 20லேருந்து 25 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கப்படலாம். அன்புமணி பாமகவுக்கு 10லேருந்து 12 தொகுதி வரைக்கும் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேமுதிக வரும் பட்சத்தில் அவங்களுக்கு 10 தொகுதி ஒதுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த கூட்டணி கணக்கெல்லாம் கூட்டணி முழுமையான பிறகு தான் முடிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வேட்பாளர்களையும் அந்த தொகுதி போட்டியிட்ட தொகுதிகளையும் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மட்டும்தான் ஆரம்பிக்கணும். அதையும் விரைவில் ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் அதை ஆரம்பிச்சதாக சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் வேலைக்காரன்.